Friends, this is our new YouTube channel on my way. Here myself Vismay. இந்த சேனல்ல நாங்க என்ன பண்ண போறோம்னா நிறைய டூரிஸ்ட் பிளேसेस உங்களுக்கு எடுத்து காமிக்க போறோம். गाइस இதுல அப்படி பெருசா என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இருக்கு நாங்க டிராவல் பண்ண போறது ஒரு பைக்ல. தூரமா இருந்தாலும் பக்கமா இருந்தாலும் நாங்க அது வந்து பைக்ல போய் தான் நாங்க அந்த வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போறோம். நிறைய பிளேसेस போவோம், நிறைய வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்க. இதெல்லாம் எல்லா யூடியூபர்ஸும் சொல்றது தான். அகைன் நாங்களும் உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்றோம். எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால நாங்க எங்களோட ஹோம் டவுனான கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் ஓகிமலை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ஓகிமலை இருக்கு. ஓகிமலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு மேல வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முருகர் தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்ப போக போறோம். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். காய்ஸ் நாங்கள் இப்போ காந்திபுரத்துலேருந்து கிளம்பி ஒரு 1 hour ஆயிடுச்சு. நாங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்ததுனால சரி லைட்டாக டயர்டும் ஆயிடுச்சுங்களா. இந்த லொக்கேஷன் பார்த்ததுனால நாங்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஹில்ஸ் ரைட் இருக்குது. அந்த ஹில்ஸை ஏறி இறங்கிட்டோம்னா அடுத்து நம்ம ஓதிமலை ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸ்டே டியூன்டு காய்ஸ். காய்ஸ் நம்ம ஃபைனலி ஓதிமலை ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஓதிமலை, பார்த்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி மருதமலைக்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் மருதமலை விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இங்கேருந்து மேலே ஏறுறது தான். ஃபுல்லு ஃபாரஸ்டோட ஃபீல் தான். ஃபுல்லாக காடாக தான் இருக்குல்ல. இளநீ எல்லாம் கையில் கொடுத்துருக்காங்க. இது மேலே கொண்டு போகணுமாம்மா. மேலே ஏதோ பூஜை பண்ணணுமாம்மா. இந்த இளநீ வச்சு தான் அவங்க பூஜை பண்ணுறாங்க போல். அதனால் வர்றவங்க மேலே போகிறவங்ககிட்ட எல்லாம் ஒவ்வொரு இளநீ இல்லைன்னா 2 இளநீ அந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்மக்கிட்டே ஒரு இளநீ கொடுத்து விட்ருக்காங்க. இப்படி தூக்கிட்டு மேலே போயிட்டுருக்குறோம். குவாரண்டைன் டைமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளோஸில் இருந்திருக்கு போல். ஃபுல்லாக க்ளோஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 10 இருந்து தான் ஓப்பன் ஆகிருக்கு போல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் இங்கே ஒரு டைம் விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணலை. அந்த டைமில் எங்களால் மேலே ரீச் பண்ண முடியல. கீழே வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம். இன்றைக்கி ஏதோ அற்புதமாக மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பேசுகிறதுலேயே உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் மூச்சு வாங்குறது இன்னும் நிறையா இருக்குது. மேலே பார்த்துக்கோங்க, இன்னும் நிறையா போகணும். இந்த ஸ்டெப்ஸ் ஏற நல்லா கஸ்ஸு வாங்குது எனக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெயில் ரொம்பலாம் இல்லை, நார்மலாக தான் அடிக்குது. அது நம்ம கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் கிளைமேட்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஸோ அதனால் வெயில் அந்தளவுக்கு இல்லை இந்த இடத்துல. பார்த்தீங்களா, மருதமலைனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. வேற ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டம் என்னென்னா அந்த இளநியும் பிடிச்சி ஒரு கையில் ஹேண்டிகேம் பிடிச்சி மேலே ஏறணும் இல்லையா, அதான் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. அது பியூட்டிஃபுல் சீனரி. ஆக்சுவலி அந்த ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹில்ஸ் அந்த சைடு தான் பவானிசாகர் டேமு. உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகளுக்கு ரொம்ப கம்மி தான். எனக்கு இங்கேருந்து தெரியுது. அந்த மலைக்கு நடுவில் சின்னதாக ஒரு பாண்டு மாதிரி தெரியுதுங்களா, ஆக்சுவலி அது டேமு. இங்கேருந்து பார்க்கும்போது அது பாண்ட் மாதிரி தெரியும். ஆக்சுவலி அது டேமு. ஸோ இங்கேருந்து மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். கீழே நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம். விசாரிக்கும் போது அவங்களே சொன்னாங்க இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு. மத்தியான டைமெல்லாம் எய்ம் பண்ணி போயிடாதீங்க பவானி சாகர் டேமு. பிகாஸ் மத்தியான டைமெல்லாம் போனீங்கன்னா நல்லா வெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைடெல்லாம். ஏன்னா டேம் சைட்லலாம் அந்தளவுக்கு இதெல்லாம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் அங்கே ஹீட்டாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குதுங்க. சூப்பர். இவ்வளோ நேரம் வெயில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. சரி வாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெஸ்டிங் பிளேசஸ் தான் நிறைய இருக்குது போல். இங்கே மருதமலையிலலாம் பார்க்குற மாதிரி
ஸ்டெப்பில் ஏற ஏற ஒரு சின்ன கோவில் ஒன்று பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பாருங்கள். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் கீழே இருந்து வரும்போது இங்கே பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டுருச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்டோன்னா கோவில் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் நிறைய தூரம் இருக்காமா, ஏறிட்டே இருக்க வேண்டியது தான். பார்ப்போம், அட் த எண்டு நம்ம அங்கே ரீச் ஆகி தானே ஆகணும். ஏறிட்டே இருக்கலாம். நம்ம இந்த கோயிலில் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம லெஃப்டில் தான் போகணும். இங்கேருந்து மறுபடியும் ஸ்டெப் இருக்குது. இது ஒரு கணபதி கோவில். யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா இந்த கடவுள் ஏன் இவ்வளோ மலைக்கு மேலெலாம் போய் உட்காந்துட்டு இருக்காங்க? நிறைய கடவுள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த சிவன், முருகன், அப்புறம் ஐயப்பன், இந்த மாதிரி காடெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் உட்காருவாங்க. ஆக்சுவலி பூர்வீகர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே போய் உட்காந்துட்ருக்காங்க. கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா? ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் இல்லை. நம்ம கொஞ்சம் சயின்ஸாக திங்க் பண்ணி பார்ப்போம். என்னென்னா ஆக்சுவலி இந்த மலைக்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லி 2 விஷயம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மலைக்கு மேலே ஏறணுன்னா. இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸு ஜாஸ்தியாக என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் ஜாஸ்தியாகும். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும். இதில் என்னென்னா பிளட் பியூரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பழைய காலத்துலலாம் மலைக்கு மேலே காடை கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாம் உட்காந்துருக்காங்களா, நம்ம தான் உட்கார வச்சோமான்னு யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. போக போக பேசிக்கலாம். ஏற எனக்கு கெஸ் வாங்குது. நம்ம வந்து கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே பாருங்கள், முருகனோட பிரதிஷ்டை தெரியும். கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா முருகர் தெரியும். அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா கணபதியோட ஒரு சின்ன ஒரு பிரதிஷ்டை இருக்குது. இந்த இடத்துல கும்பிட்டு தான் உள்ளே போகணும். இதான் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட் இந்த இளநீ எங்கே போடணும்னு கேட்டுக்கலாம். கோயிலுக்குள்ளே வர வர உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு பழைய ஒரு ஸ்டைலு, என்ன சொல்கிறது, இந்த கல்லில் செஞ்ச படி, அப்புறம் அந்த பழைய ஒரு அந்த ட்ரெண்டு நம்மளுக்கு தெரியும். மேலே ஏற ஏற நம்மளுக்கு அந்த ஃபீல் வருது. ஏதோ ஒரு பழைய ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பாருங்கள் சார், வேறு லெவல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபுல்லாக கோயம்புத்தூரே தெரிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த இடத்துல தான் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ உள்ளே என்ட்ரு ஆகலாம், வாங்க. ஐயோ நல்லா மழை வருதுன்னு நினைக்கிறேன். சூப்பரான கிளைமேட். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. சீரியஸாக இந்த ஒரு அட்மாஸ்பியர்லாம் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், மெதுவாக மழை பெய்யுது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த மழையில் நின்று வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போது. தென் இந்த கோயிலை பற்றி மறுபடியும் நம்ம பேக் டு த ஸ்டோரி. மேலே வர வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்குது. இது ஒரு முருகன் கோயில். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான், இது ஒரு முருகன் கோயில்னு. தென் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து சயின்டிஃபிக்காக நம்ம கொண்டு போயிட்டோம்னா இதில் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மலைக்கு மேலே வர்றதுக்கும் நம்ம வந்து கடவுளை பார்க்கறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நிறையா இருக்குது. இதுக்குன்னு ஒரு கதை இருக்கும் இல்லையா? அந்த கதை என்னென்னா, இந்த முருகர் வந்து இங்கே வந்து தான் நிறைய பேரை படைச்சிருக்காங்க. இந்த 5 முகம் வச்சு பிரம்மா படைக்கிற மாதிரி இந்த முருகர் வந்து 5 முகம் வச்சு நிறைய பேரை படைச்சிருக்காங்க. ஆனால் முருகர் இங்கே வந்து அவர் ஒரு சின்ன ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து படைச்சவங்க எல்லாரையுமே நல்லவங்களா படைச்சிட்டாங்களாமா. இந்த இடத்துல இருந்து அவர் வந்து படைச்ச எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால மறுபடியும் அவர் 6 முகம் எடுத்து மறுபடியும் அந்த படைப்பில் இருந்து அவர் வந்து வெளியில் வந்துட்டார். ஸோ அந்த படைப்பை அவர் அதோட நிப்பாட்டிட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்களா இருந்தால் அது ஒரு ப்ராப்ளம் தான் இல்லையா?
ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிரம்மாவுக்கே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது. ஏறதை விட இறங்குறது கஷ்டம்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி பழனி மலை போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். இது பழனி மலை விட 3 மடங்கு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க எல்லோரும். பழனி மலையில் சம்திங் 600 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் அப்படிம்பாங்க. இங்கே வந்து 1800 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது ஏறுறதும் இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். பழனி மலையில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழனி மலையில் இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். நம்ம ஏறுறதும் இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். கைஸ், இன்றைக்கி நம்ம போன இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த இடம் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகிமலை மறந்துடாதீங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 40 to 30 கிலோமீட்டர்ஸ் தான். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதுவும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, அப்புறம் எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எனிவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் யோர் இஸ்மாயில்.